வணக்கம். வாங்க, வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன். இன்றைக்கி நாம் பாரம்பரிய பலகாரமான கெட்டி உருண்டை அப்படின்னு சொல்கிற பொருள் விளங்கா உருண்டை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்யலாம், வீட்டிலேயே செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு, உடச்ச பருப்பு, பாசிப்பருப்பு ஸ்ப்ளிட் மூங் டால்னு கிடைக்கும் கடைங்களில். இந்த மாதிரி முழு பருப்பு எடுத்திங்கன்னா அதை நீங்கள் வறுத்து இது பண்ணுறப்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி உடச்ச பருப்பு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தோல் இல்லாத பருப்பு கடையில் வைக்கிறத வாங்கிக்கோங்க. இதில் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு எந்த டம்ளர் எடுத்துக்கோ அதுலேயே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சை அது என்னது ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி மாவு பச்சரிசி இல்லை வீட்டில் வச்சுருக்க யூஸ் பண்ணுற பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி எடுக்காதீங்க, ஏன்னா அது வாசனை வித்தியாசமாக தெரியும். அதனால் கடையில் வாங்கி தான் இந்த ரைஸ் யூஸ் பண்ணுங்கள், பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். இது புழுங்கல் அரிசி. இது பச்சை பயிர் இந்த மாதிரி நாட்டு பயிர் எனக்கு வீட்டில் இருந்தது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் விற்கிற பாசிப்பருப்பு, உடச்ச பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வறுக்க போகிறோம். ஏற்கனவே கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா வறுக்கணும். இது பச்சரிசியில் தான் செய்வாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இந்த பருப்பும் அதுவும் 2 மிக்சியில் நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பருப்பு நான் இந்த பச்சரிசியை நல்லா வறுத்துடுறோம். வாசனை வர மாதிரி வறுக்கணும். நம்ம புழுங்கல் அரிசி வறுத்தா பொரியும்ல, இது பொரியாது. ஆனால் பச்சரிசி பொரியாது, அதனால் கொஞ்சம் தான் கலர் சேஞ்ச் ஆகும். கருக விடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வருது. நீங்கள் வாசனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் வறுபட்டுருக்காங்க. மைல்டாக லைட்டாக தான் கலர் இருக்கும், புழுங்கல் அரிசி அளவு டார்க்காக இருக்காது. இது நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பச்சை பயிர் இருக்குல்ல, பாசிப்பருப்பு, உடைச்ச பாசிப்பருப்பு 2 கப் எடுத்துருக்கேன். அதை இது நீங்கள் கருகாமல் வறுக்கணும். முழு பயிர் கிடச்சா கூட நீங்கள் வறுத்து அதை உடச்சி மறுபடியும் உடச்சி ப்ராசஸ் நிறைய இருக்கிறதுல, அதனால் நீங்கள் இந்த மாதிரி உடச்ச பருப்பே கடையில் கிடைக்கிது. இது தோலோடு போட்டால் நல்லா சத்து. வீட்டில் இருந்தது நாட்டு பயிர், அதனால் நான் இது செய்கிறேன். நீங்கள் ப்ளைனாக தோல் இல்லாத பருப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லது தான். இதுவும் இது பார்த்து வறுக்கணும், திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பொங்கலுக்கு போடுற பருப்பு, அந்த பாசி பருப்பு வாங்குவீங்கள்ல கடைங்களில், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வறுக்கிறது கருகாமல் வறுக்கணும். அது வறுபட்டோன்னே வாசனை வரும். சிம்மிலே வச்சு வருங்க, ஃபுல்லாக ஃப்ளேம் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அது கருகிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் சிம்மிலே வச்சு வருங்க. இந்த உருண்டைக்கு இது வாசனை கொடுக்கறதே இந்த பருப்பு தான். இப்போ இந்த பலகாரம் யாரும் அதிகமாக செய்யறதில்லை, ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் டைமோ இது ஒரு உருண்டை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உடம்புக்கு நல்லது. அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அதில் கிடச்சிரும். இதை பூஸ்ட்டு, போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் விட இதை கொடுங்க, இந்த உருண்டையை கொடுங்க. இப்போ வறுபட்டுருச்சு. இதை நம்ம இதோட
தனியாக எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ரெண்டையும் போய் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து குறன்னு அரைக்கணும். இதை தனியாக அரைச்சிக்கலாம், இதை தனியாக அரைச்சிக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 2 ஏலக்காய் வந்து போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, இந்த மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது வந்து குறன்னு இருக்கணும். எப்படின்னா ரவை மாதிரி இருக்கக்கூடாது, நைஸ் ரவை மாதிரி இருக்கணும். இது இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறன்னு இருக்கும், ரொம்ப பவுடர் மாதிரி கிடையாது, இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைக்கிறதுனா சொல்லணும், இந்த மாதிரி கெட்டி உருண்டைக்கு அரைச்சி கொடுங்கன்னு சொல்லணும். இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பக்குவம். மிக்சி நல்லா இந்த மாதிரி சரியான பக்குவத்தில் அரைப்படும். நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்து அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1 கிலோ வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். கடையில் கொடுத்தா அவங்க பழைய மாவு ஏதாவது அரைச்சிருப்பாங்க, அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டோம். அதனால் நீங்கள் வீட்டிலையே இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாம் எடுத்துருக்கேன்னா, இது வந்து 1 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவு இருக்குது. இதுக்கு வந்து நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாகு வெல்லம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அதிலே போட்டு அரைச்சிக்கலாம், மாவோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் இந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி, கொப்பரைக்காயை வந்து பொடியாக கட் பண்ணி முதல் நாளே காய வச்சு அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், நெய் ஊற்றி வறுத்துருக்கேன். மறுபடியும் வந்து இந்த கடலை வந்து வேர்க்கடலை வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன், எள்ளு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும், வறுக்கணும். இதை இப்போ ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்து இதில் வந்து லைட்டாக வறுத்தா போதும். இதில் இந்த மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வறுத்து அந்த மாவோடு நம்ம போட்டுடணும். ஏற்கனவே நான் வறுத்து தான் வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 ஹவரில் நம்ம செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஏற்கனவே வறுத்து தோல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்க, எல்லாமே 50 கிராம் தான் எடுத்துருக்கேன். நான் மெஷர்மெண்ட் அளந்து தான் எடுத்துருக்கேன் எல்லாமே. தேங்காயும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற முத்தல் தேங்காயாக கொப்பரைக்காயை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நான் ஃபேனில் காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு இதை வந்து ஒரு சொட்டு நெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. எள்ளு 50 கிராம் எடுத்துருக்கேன், கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் நான். இது கொஞ்சம் பொரியணும் எள்ளு. பொரிஞ்சால் தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப நம்ம பல்லு கடிப்படவில்ல, அது நல்லாயிருக்கும். இதுக்கு மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் முந்திரி அந்த இதெல்லாம் எந்த பருப்பும் தேவையில்லை. இதுதான் ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமாக இப்படி தான் செய்வாங்க. புரிஞ்சிருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், வெடிச்சிச்சு. ரொம்ப தானே கருகிடும். லைட்டாக வெடிக்க ஆரம்பித்த உடனே எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அது இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் நம்ம 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை இதை உட்காந்து போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டிட்டு தான் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து கரையணும்ல, கரைஞ்சால் தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய தூசு மண் நிறைய இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அது கொதித்து பாகு வர்றப்போ நல்லா கரெக்டாக இருக்கும். இன்னும் பயப்பட வேண்டியதில்லை. தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே பாகு வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது வந்து பாகுவெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கரையிட்டோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்.
வந்து இதுக்கு இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை வடிகட்டிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அவ்வளோ மண் இருக்குது, அதனால் நீங்கள் வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வேறு பாத்திரம் மாற்றிக்கிறேன். அதே பாத்திரம், ஏன்னா இந்த பாத்திரத்தில் தான் வந்து சூடு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். சில்வர் பாத்திரம் கொஞ்சம் வெயிட், ரொம்ப வெயிட்டான பாத்திரம்னா உங்களுக்கு வந்து பாகு பதம் தெரியாது. அதனால் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரம் வச்சுக்காதீங்க, ஏன்னா அது கருகும். வந்து இது நல்லா கொதித்து நம்ம பாகு வந்து கரையாத ஒரு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து கல் பதம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா உருட்டி டங்குன்னு கீழே போட்டால் சத்தம் கேட்குற மாதிரி பக்குவோம் அப்படின்னா நீங்கள் 1 மாதம் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து அதுக்கு முன்னாலேயே நீங்கள் கொஞ்சம் கரையாத பக்குவத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கடித்து சாப்பிட்லாம். ஆனால் ஒரு வாரம் தான் தாகும். அதுக்கப்புறம் மாவு வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி பக்குவம் கல் பதத்தில் நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வெளியூரில் கொடுத்து அனுப்பத்துக்கு கொள்றதுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்டே போகாது. கொஞ்சம் திக்காகணும்ப்பா, போட்டால் ஒரு மாதிரி நம்ம கையில் எடுக்க வரணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் இது வந்து இப்போ நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எடுக்க வரணும். அந்த மாதிரியான பக்குவத்தில் கிளறுனா தான் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப இளம்பாகில் எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து சீக்கிரம் உருட்டி வச்சோம்னா சாப்பிட முடியாது, பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப நீங்கள் வந்து இந்த கடலை உருண்டைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பக்குவத்தில் போட்டிங்க அப்படின்னா உடைக்கவே முடியாது. நீங்கள் துணியில் வச்சு அடித்து உடைச்சாதான், இல்லை சுத்தியில் வச்சு உடச்சி தான் சாப்பிட்ணும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் பசங்களாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அதனால் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த நம்ம அதிரசத்துக்கு எடுக்கிற பதத்தை விட அதுக்கு இளம்பாக இருக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அது இது எடுத்தால் நம்ம கையில் வந்து எடுக்க வரணும், அவ்வளோதான். பாகு வந்து கரையக்கூடாது தண்ணியில். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த மாதிரி மாவு வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடலை இதெல்லாம் எல்லா நட்ஸும் அதில் போட்டு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம பாகு காய்ச்சி கொஞ்சமாக போட்டு உடனே செய்யலாம், வீட்டில் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இது வந்து சரியான பதம். இது வந்து இந்த மாதிரி உருட்டுறதுக்கு இப்படி வரணும், இப்படி எடுத்தால் வர அளவு. இப்போ நீங்கள் நேரம் ஆக ஆக அது வந்து பாகு முத்த ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேர்ந்து வரணும், இவ்வளோதான். இந்த மாதிரி சேர்ந்து வந்தாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விட்டிங்க அப்படின்னா மாவு நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா உடைக்கவே முடியாது. இப்போயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாவை வந்து கலந்துக்கலாம். எல்லாம் நம்ம போட்டோம்ல, ஜாமான்லாம் போட்டிருக்கோம்ல, கடலை எள் இதெல்லாம் வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த உருட்டின பிறகு அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாததுக்கு முன்னாலேயே ப்ளைன் மாவு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உருட்டின பிறகு அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாவு வந்து ஒரு பக்கம் ஒதுக்கிக்கோங்க.
ஒதுக்கிட்டு இப்போ நான் 2 வேலை தான் உருட்ட போகிறேன். கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு பாகு எடுத்துக்கிட்டு ஸ்பூனால் எடுத்துக்கோங்க. ஸ்பூனால் எடுத்துக்கிட்டு ஒன்றும் பாகு கெட்டியாகிடாது, பயப்படலாம் வேண்டியதில்லை. கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அப்படியே வச்சுருக்கோம் ஒரு ஓரமாக. இப்போ நம்ம இந்த ஸ்பூனோட காம்பால் இப்படி கிண்டணும். இப்படி கிண்டிட்டு சூடாக தான் இருக்கும், ஆனால் வந்து நம்ம மாவோடு பெரட்டி அப்படியே பிடிக்க வேண்டியதுதான். நல்லா கை பொறுக்கிற அளவு தான் இருக்கும். உடனே பிடிச்சிடணும். நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பூனால் அப்படியே கிண்டிட்டு அப்படியே கையால் நம்ம பிசைஞ்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் சூடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதாக இருக்கும், அப்புறம் பழகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சமாக பாகு எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றணும், மாவில் ஊற்றணும். ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. இந்த காம்பை இந்த பின்னால் ஸ்பூனோட பேக் சைடால் இந்த மாதிரி கிளறணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு செய்யணும். அதை நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டியாயிடும். அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் கிண்டின உடனே கையை வச்சு இந்த மாவு வந்து நல்லா இது பண்ணிக்கணும், பிசைஞ்சிக்கணும். 2 கையாலையும் பிசைஞ்சிக்கணும். ஏன்னா இது வந்து 2-3 பேர் சேர்ந்து உருட்டுற வேலை. ஆனால் இது வந்து நம்ம தனியாகவும் செய்யலாம். மாவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னும் 2 எடுத்துருங்க கையில். ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அப்படியே உருட்டிட்டீங்க அப்படின்னா 2 கையிலையும் பிடிச்சிடலாம் ஈஸியாக. இது மாவு கூட வச்சாச்சு. இப்போ அப்படி உருட்டை வரலை அப்படின்னா கொஞ்சோண்டு பாகு கலந்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதாகிடும், அது செட் ஆகிடும். இந்த பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அது வசதியாக இருக்கும். ஆனால் அது அந்த கல் பதங்கிறது வந்து டங்கு பதம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து என்ன பண்ணால் அது கடிக்கவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதை உடச்சி தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஏற்கனவே இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு மறுபடியும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம அது சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சிம்மில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றா போட்டு கிளறிட்டீங்க அப்படின்னா வராது, பிடிக்க வராது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்க பிசைஞ்சிட்டு அது எல்லா மாவோடையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பாகு ஊற்றணும். அவ்வளோதான், நீங்கள் எல்லாத்தையும் கலக்க வேண்டியதில்லை. கை பொறுக்கிற அளவு தான் இருக்கும். நீங்கள் மாவை வந்து கிண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிடிக்கிற அளவு தான் இருக்கும்.
கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு, பாகு சூடு இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. உடனே கொஞ்சம் சிம்மில் அடுப்பு வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல மாவு வந்து இது பண்ணிக்கோங்க, கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு கையாலேயே இது பண்ணுங்க. அந்த ப்ளைன் மாவை வந்து இப்படியே இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சின்ன உருண்டையாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ரெண்டு கையாலையும் உருட்டிடலாம். வச்சுட்டு அப்புறமா லைட்டாக ஊட்டி வச்சுருங்க. மாவை அந்த தூள் மாவு போட்டு மேலே நீங்கள் உருட்டணும். வீட்டில் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா லைட்டாக உருட்டிட்டு இன்னும் அப்படியே கொடுத்து மாற்றி உருட்டுவாங்க. தனியாகவும் செய்யலாம். அவ்வளோதான். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. மாவுக்குள்ளே போட்டுடும். சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கையால் இது பண்ணிட்டு மாவை நல்லா கலந்துக்கிட்டு குடிங்க. இதை எடுத்துருக்கிற அளவு வந்து 1/2 கிலோவுக்கு நம்ம போட்டிருக்க ஜாமான் எல்லாம் கரெக்டாக சேர்த்து 1/2 கிலோ வெல்லம் வந்து சரியாக இருக்கிற அளவு. நீங்கள் அப்பப்போ சூடு பண்ணிக்கிட்டு குடிங்க. சூடு ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை வந்து நல்லா கூடி வராது. அதனால் அப்பப்போ சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நல்லா கை பொறுக்கிற அளவு தான் இருக்கும், பிடிக்கிற அளவு தான் இருக்கும். அந்த மாவை அது மேலே போட்டு உருட்டணும். கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு மாவு வேஸ்ட்டாக பாகு இருக்குது, அதனால் அதில் போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ சத்து நிறைஞ்ச ஒரு ஃபுட்டு. இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம எடுத்த அளவு எல்லாமே சரியாக கரெக்டாக இருக்கும். சின்ன உருண்டை சுவையான பொருள் விளங்கா உருண்டை தயார். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஆரோக்கியமான டேஸ்டான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.